வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். இப்போ நான் எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். எங்கள் தோட்டத்தில் நிறைய மிளகா செடி வச்சுருக்கோம். இன்னும் என் சமையலுக்கு மிளகா பறிக்க வந்திருக்கேன். எங்கள் தோட்டத்தில் வெள்ளை மிளகா செடி நிறையா வச்சுருக்கோம். 4 பேர் சாப்பிட சட்னிக்கு ஒரு 10 மிளகா போட்டால் போதும். காரமாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. இந்த மிளகா செடி காய்க்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். இந்த செடியினுடைய ஆயுட்காலம் 2லேருந்து 3 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஒரு செடி இருந்தால் போதும், மிளகா பிரச்சனையே இருக்காது. ஆனால் எங்கள் தோட்டத்தில் நிறைய செடி வச்சுருக்கோம். கடைக்கு போய் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. எந்த நேரத்தில் வேணாலும் நமக்கு வேணுன்றப்ப பறிச்சிக்கலாம். இந்த மிளகாயை கொஞ்சம் பழுக்க விட்ருக்கோம். அடுத்த சீசனுக்கு விதையாக உபயோகப்படுத்திக்குவோம். இந்த மிளகாயை வச்சு இட்லி சாம்பார் செய்யலாம். இதை பழுக்க வச்சு அதை காய வச்சு இட்லி பொடி பண்ணலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி, இட்லி சாம்பார், இட்லி பொடி இது எல்லாத்துக்குமே இதை உபயோகப்படுத்தலாம். இந்த மிளகாயை வச்சு ஊறுகாய் போடலாம். இந்த மிளகா பேர் வெள்ளை காந்தாரி. இது நல்லா காரமாக இருக்கும். மிளகாயை பார்த்தா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் காரம் அபாரமாக இருக்கும். இதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் போவதில்லைன்னு. அது இந்த மிளகாய்க்கு தான் பொருந்தும். ரொம்ப காரம், ஆனால் வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. இந்த மிளகாயை சாப்பிட்டுட்டோம்னா திரும்ப திரும்ப இந்த மிளகாயை வச்சு சட்னி அரைக்க சொல்லுவாங்க வீட்டில். நீங்களும் இதுபோல் மிளகா செடியை மாடி தோட்டத்துலையோ இல்லை வீட்டு தோட்டத்துலையோ வச்சு சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு கார்டன் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.